தேசமா மத உணர்வா? உண்ணும் உணவிற்கும் வாழும் மண்ணிற்கும் விசுவாசமாக இருங்கள். வைரலாகும் மௌலானாவின் பேச்சு. மும்பையைச் சேர்ந்த ஷியா தனிநபர் சட்ட வாரியத்தின் துணைத் தலைவர் மௌலானா ஹசன் அலி ரஜனி விடுத்திருக்கும் அதிரடி அறிக்கை தற்கால சூழலில் தேசிய உணவிற்கும் சர்வதேச மத பிணைப்பிற்கும் இடையிலான எல்லையை மிக தெளிவாக கோடிட்டு காட்டியுள்ளது. உணர்ச்சிகளால் உந்தப்பட்டு தேசப்பற்றை மறப்பவர்களுக்கு ஒரு பலமான செருப்படி பதிலாக அமைந்துள்ள இந்த உரை இந்திய முஸ்லிம்களின் உண்மையான அடையாளம் எது என்பதை உரக்கச் சொல்கிறது. அந்நிய நாட்டு தலைவர்களின் மரணத்திற்காக இந்திய தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்துவதும் அதன் மூலம் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிப்பதும் எந்த விதத்திலும் நியாயமானது அல்ல என்பதை மௌலானா ரஜனி மிக கூர்மையான கேள்விகளின் மூலம் முன்வைத்திருக்கிறார். ஈரானிலோ அல்லது லெபனானிலோ நிகழும் போர்களும் அங்குள்ள ஆயுத குழுக்களின் தலைவர்கள் கொல்லப்படுவதும் அந்தந்த நாடுகளின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த உள்விவகாரங்கள் மட்டுமே. இதற்கும் இந்தியாவிற்கும் இந்திய முஸ்லிம்களுக்கும் எந்தவித நேரடி தொடர்பும் இல்லை என்பதை அவர் ஆணித்தனமாக பதிவு செய்திருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இறந்தவர்கள் நம் தலைவர்கள் அல்ல என்று அவர் குறிப்பிட்ட அந்த ஒற்றை வாசகம் மத ரீதியிலான பிணைப்பை விட தேசிய அடையாளமே ஒரு குடிமகனுக்கு முதன்மையானது என்பதை ஆழமாக உணர்த்துகிறது. எங்கோ இருக்கும் ஒரு அமைப்பின் தலைவருக்காக இந்திய மண்ணில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவது என்பது நாம் பிறந்த மண்ணிற்கு செய்யும் துரோகம் என்ற தொனியில் அவரது பேச்சு அமைந்துள்ளது. உண்ண உணவும் வாழும் இடமும் கொடுத்த இந்தியாவிற்கு விசுவாசமாக இருங்கள் என்ற அவரது அறிவுரை போலித்தனமான சர்வதேச மத போராட்டங்களில் ஈடுபடுபவர்களின் முகத்திரையை கிழித்திருக்கிறது. ஒவ்வொரு நாடும் அதன் சொந்த பிரச்சனைகளை எல்லைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை உலகளாவிய போராட்டமாக மாற்றி மற்ற நாடுகளின் அமைதியை குலைக்கக்கூடாது என்ற கருத்து ஒரு முதிர்ந்த மற்றும் பொறுப்புள்ள மத தலைவருக்கான அடையாளம். பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, சொந்த நாட்டின் இறையாண்மையை விட அந்நிய நாட்டு தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களை அவர் கடுமையாக சாடியுள்ளார். இந்திய முஸ்லிம்களின் தலையாய கடமை இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக உழைப்பதே தவிர மத்திய கிழக்கின் அரசியல் சதுரங்கத்தில் பகடைக்காய்களாக மாறுவது அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பது என்பது மனிதாபிமான அடிப்படையிலான செயலாக இருக்கலாம். ஆனால் அவர்களை தேசிய தலைவர்களுக்கு இணையாக கொண்டாடி இந்தியாவிற்குள் கொந்தளிப்பை உருவாக்குவது அப்பட்டமான அறிவீனம் என்பதை மௌலானா ரஜனி மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். இந்த தெளிவான மற்றும் துணிச்சலான பேச்சு திசை மாறி செல்லும் இளைஞர்களுக்கும் உணர்ச்சியை தூண்டிவிடும் குறுகிய மனப்பான்மை கொண்ட அமைப்புகளுக்கும் ஒரு தகுந்த பாடமாகும். வெளிநாட்டு விவகாரங்களுக்காக தேசிய சொத்துக்களை சேதப்படுத்துவதும் கோஷமிடுவதும் எந்தவித நன்மையும் பயக்காது. மாறாக அது பிரிவினையையே வளர்க்கும். மௌலானா ஹசன் அலி ரஜனியின் இந்த துணிச்சலான நிலைப்பாடு இந்திய பொது புத்தியில் முஸ்லிம் தலைவர்கள் குறித்த நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயம் இல்லை. சர்வதேச விவகாரங்களில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை அரசு தீர்மானிக்கும். அதில் தனிநபர்கள் மத அடிப்படையில் தலையிட்டு வீதியில் இறங்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது. மௌலானாவின் இந்த அறிக்கை மதவாத அரசியலை தாண்டி தேசியம் என்ற குடையின் கீழ் அனைவரும் இணைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை கொண்டுள்ளது. இதுபோன்ற முற்போக்கான கருத்துக்கள் பரவலாக சென்றடையும் போது தேச விரோத சக்திகளின் ஊடுருவல் தடுக்கப்படும்.